ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி இண்டிகோ 2004 மாடல். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டீரிங் ஓஸில் ஆயில் லீக்கேஜ். இப்போ ஆயில் லீக்கேஜ் ஆகிற இடத்த காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல லீக்கேஜ் ஆகுதுன்னு. அந்த ஓஸ் ஃபுல்லாகவே பாருங்கள் லீக்கேஜ் எந்தளவுக்கு ஆயில் படிஞ்சிருக்குன்னு. இந்த ஓஸை தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏசி கம்ப்ரஸரில் ரேட் வந்து உங்களுக்கு கூடு கட்டி வச்சுருக்கு. ஏசி கம்ப்ரஸரை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில். இந்த லீக்கேஜ் பார்த்தீங்கன்னா மேலே டேங்க்கில் இருந்து அந்த ஓஸில் படிஞ்சு வர ஆயில் லீக் தான். பவர் ஸ்டீரிங் ஆயில் மேலேருந்து உங்களுக்கு அந்த ஓஸில் ஃபுல்லாகவே படிஞ்சிட்ருக்கு. இந்த ஓஸை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். கீழே பவர் ஸ்டீரிங் பம்பு வரைக்கும் அந்த ஓஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம அந்த டேங்க்லேயும் அந்த ஓஸை ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துக்க வேண்டியதுதான். இனி நம்ம புது ஓஸ் வந்து இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ணிடலாம். ஆயில் எந்த அளவுக்கு லீக் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த ஓஸ் ஃபுல்லாகவே ஆயில் லீக் தான். இதோட ஒரிஜினல் ஓஸே நான் வாங்கியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகாவுக்கு நம்ம நியூ ஓஸ் வாங்கியாச்சு. இந்த ஓஸை வந்து நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணிடலாம். அந்த ஓஸுக்கான கிளிப்பும் நான் இப்போ புதுசு 2 வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், புது ஓஸ் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வண்டியில் நீ ஃபிட் பண்ணிடலாம். இப்போ மேலே இருக்கிற ஓஸுக்கான கிளிப்பையும் நான் டைட் பண்ணிகிட்ருக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் இதில் ஊற்றியாச்சு. இனி நம்ம அதை லாக் பண்ணிடலாம் மூடிய. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆயில் லீக் எங்கேயுமே இல்லை. கீழேயும் பாருங்கள் ஆயில் லீக் எதுவும் இல்லை. வண்டி ஸ்டார்டிங்கில் ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் டோர் பேடை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். கண்ணாடி வந்து கிராஸ் ஆகிடுது. இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒயின்ட்ரு கம்ப்ளைண்ட்டு. நம்ம இப்போ டோர் பேடை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயின்ட்ரு செட்டை நம்ம வெளியே எடுக்கலாம். இப்போ நான் இதை சுத்தரம் பாருங்கள், அந்த டைட்டாக தான் உள்ள கண்ணாடி இறங்குது. இப்போ நான் டோர் பேடை ரிமூவ் பண்ணிட்டேன். இனி நம்ம ஒயின்ட்ரை வந்து கழட்டிடலாம். ஒயின்ட்ரு எந்தளவுக்கு சேக் ஆகுதுன்னு பாருங்கள். ஒயின்ட்ரு சுத்தமாகவே போயிடுச்சு. இப்போ நான் ஒயின்ட்ரை வெளியே எடுத்துட்டேன். அந்த ஒயின்ட்ரில் பாருங்கள், அந்த சென்டரில் அந்த கண்ணாடி ஃப்ரேம் உட்கார்ற இது உடஞ்சிருக்கு. அதனால தான் அந்த கண்ணாடி வந்து கிராஸ் ஆகி இறங்குது. இப்போ நம்ம இந்த ஒயின்ட்ரை வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணிடலாம். இது இந்தளவுக்கு உடஞ்சி சேக் ஆகும்போது கண்டிப்பாக கண்ணாடி கிராஸாக தான் இறங்கும்.